வலையோரம் பகுதியில் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்திய குடும்பங்களுடைய கடன் அதிகரிப்பு சேமிப்பு சரிவு அப்படிங்கிறத மோதிலால் ஓஸ்வால் குழுமம் ஆய்வறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறித்து ஜூனியர் விடன் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய பதிவு, அதற்கான கமெண்ட்ஸ் தான் பார்க்கிறோம். இந்திய குடும்பங்களின் கடன்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 40.1% என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. அதே நேரம் குடும்பங்களுடைய சேமிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5.1 என்ற அளவுக்கு சரிந்திருக்கு. இது 47 ஆண்டுகள்ல இல்லாத சரிவாகும் அப்படின்னு மோதிலால் ஓஸ்வால் குழுமம் ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்திக்கான பின்னூட்டங்களாக என்ன போட்டிருக்காங்கன்னா, இதைத்தான் இவ்வளவு நாளா கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம், வேலை இல்லை, விலைவாசி உயர்வு, இதுல எதுலையுமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு வேல்முருகன்கிறவர் பதிவு போட்டிருக்காரு. ஏசுதாஸ்ங்கிறவர் இதுக்கு எதுக்கு சர்வே, சேமிப்பே இல்லாமல் தான் 90% இந்தியர்கள் கடனோடு தான் வாழ்கிறோம் அப்படின்னு அவர் பதிவு போட்டிருக்காரு. கிறிஸ்ங்கிறவர் மக்களுடைய வரவுக்கு மீறிய செலவு, கடன் வாங்கி இஎம்ஐல பொருட்கள் வாங்குறது, கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இதனால தான் மக்களுடைய சேமிப்பு கரைந்து கடன் ஏறியதற்கு காரணம் அப்படின்னு அவர் ஒரு விமர்சனத்தை பதிவு பண்றாரு. விருதுல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இது தவறான புரிதல், இந்த ஆய்வறிக்கையோடு தவறான புரிதல். நிரந்தர வைப்பு தொகையாக மக்கள் சேமிப்பு செஞ்சிருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சிருக்கலாம், பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு சமீப நாட்கள்ல. சேமிப்பால வரும் குறைந்த வட்டியே வருது அப்படிங்கிறதும், நிதி சேமிப்பு தொடர்பான அந்த புரிதல் மக்களுக்கு குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணம். அதே மாதிரி அமெரிக்காவை போல நுகர்வு பொருளாதாரமாக வேகமாக ஒரு ஸ்பெண்டிங் எக்கானமியை நோக்கி நாடு செல்வதும் இதற்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவருடைய கருத்தை போட்டிருக்கிறாரு.